பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடந்துக்கிட்டு வருது. இந்த போட்டிகள் பங்களாதேஷில் நடக்குது. இதில் முதல் ஒருநாள் போட்டியில் ஒரு ஈஸியான தோல்வியை பாகிஸ்தான் தழுவிட்டாங்க. இதை தொடர்ந்து 2வது போட்டி நடந்தது. முதல்ல பேட்டிங் இறங்கின பாகிஸ்தானுக்கு சாகிப் சதா ஃபர்கானும் மாஸ் சதாகத் 2 பேரும் ஓப்பனிங் இறங்குறாங்க. இந்த மாஸ் சதாகத்தை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. பேரில் மட்டும் மாஸ் இல்லைங்க, ஆட்டத்துலேயும் மாஸ் கிளாஸ். மனுஷன் செம்மையாக ஆடுறாங்க. பந்து எந்த திசையை நோக்கி வருதோ அந்த திசையில் பெரிய பெரிய ஷாட்ஸ்லாம் ஆடுறான். செம்ம நேர்த்தியான ஆட்டம். 46 பந்துக்கு 75 ரன்கள் அடிச்சு கிட்டத்தட்ட 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு நாள் போட்டிகளில் ஆடுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். பாகிஸ்தான் 13 ஓவர்களில் 103 ரன்களை அடித்து விக்கெட் இழப்பின்றி வலுவான நிலையில் இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து 330 340 அசால்ட்டாக போகும் அப்படிங்கிற நிலை தான் இருந்தது. 75 ரன்களில் சதாகத் அவுட் ஆகி போக அடுத்த ஓவர்லேயே ஃபர்கான் 31 ரன்களில் அவுட் ஆகுறாப்புல. அதன் பிறகு பாகிஸ்தானுடைய ரன் ரேட் குறைய ஆரம்பிக்குது. மந்தமான ஆட்டம் ஆடுறாங்க. அதுலேயும் அடுத்து இறங்கின சமியுல் உசைன் ரொம்ப ஸ்லோவாக ஆடி 22 பந்துகளை சந்திச்சு வெறும் 6 ரன்களை மட்டும் அடித்து அவுட் ஆகி போகிறாப்புல. 3 விக்கெட் அடுத்தடுத்து போயிடுது. யார்? ஃபர்கான், மாஸ் சதாகத், சமியுல் உசைன் 3 பேர் அடுத்தடுத்து அவுட் ஆக பாகிஸ்தான் ஒரு சரிவை சந்திக்கிறாங்க. ஆனாலும் அதன் பிறகு ஜோடி சேர்ந்த முகமது ரிஸ்வான், சல்மான் அலி ஆகா ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ரிஸ்வான் ரொம்ப ஸ்லோவான ஆட்டம் ஆடுறாப்புல. இன்னொரு பக்கம் சல்மான் அலி ஆகா நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்துறாப்புல. ஆரம்பத்தில் இந்த கூட்டணி ஸ்லோவாக ஆடினாலும் போக போக அதிரடி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. செம்மையாக ஆடிக்கிட்டு இருந்த சல்மான் அலி ஆகா 66 ரன்களில் துரதிர்ஷ்டவசமாக ஒரு ரன் அவுட் ஆகுறாப்புல. முகமது ரிஸ்வான் பங்களாதேஷ் கேப்டன் மிராஸ் போட்ட பந்தை அப்படி ஸ்ட்ரெயிட்டில் ஆடுவாப்புல. பந்து ஸ்ட்ரெயிட்டில் சல்மான் அலி ஆகா ரன்னர் நிற்பாப்புல. ஸ்ட்ரெயிட்டில் சல்மான் அலி ஆகா ஒட்டி போகும். அப்போ மிராஸ் டைவ் அடித்து அந்த பந்தை ஃபீல்டிங் பண்ணிடுவாப்புல. அந்த நேரத்தில் கிரீஸை விட்டு சல்மான் அலி ஆகா வெளியே நிற்பாப்புல. அந்த பந்தை ஃபீல்டிங் பண்ண பந்து சல்மான் அலி ஆகா 2 காலுக்கு இடையில போய் விழுந்துடும். அப்போ சல்மான் அலி ஆகா என்ன செய்வாப்புல, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் காலுக்கு இடையில விழுந்த பந்தை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குனிஞ்சு எடுத்து கொடுப்பாப்புல. டப்புன்னு மிராஸ் பந்தை வாங்கி ரன் அவுட் அடிச்சு விட்டுருவான். ஏண்டா ஹெல்ப் பண்ண வந்தவனுக்கு இதை செய்யலாமா நீனு? அம்பேரே முழிப்பான். என்னடா இது அவுட்டு கொடுக்குறதா வேணாமா என்னன்னு முழிப்பான். அப்புறம் தேடம் பெற்று போகும். தேடம் பேர் ரூல் படி சல்மான் அலி ஆகா அவுட்டு தான் அறிவிச்சிருவாங்க. பங்களாதேஷோட ஒரு நியாயம் இல்லாத, ஒரு அறம் இல்லாத செயல் தான் இந்த சல்மான் அலி ஆகாவுடைய விக்கெட்னு நான் சொல்லுவேன். சல்மான் அலி ஆகா அவுட் ஆனதும் அடுத்த ஓவர்கள்லேயே 44 ரன்களில் முகமது ரிஸ்வானும் அவுட் ஆகுறாப்புல. பாகிஸ்தான் 42 ஓவர்களில் 252 ரன்கள் அப்படிங்கிற வலுவான நிலையில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 6 ரன் ரேட் பெர் ஓவர் அடிச்சிருந்தாங்க. 4 விக்கெட்டை மட்டும்தான் இழந்திருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து மீதி 8 ஓவர்களுக்கு 80 ரன்கள் அடித்தாலும் கடைசி நேரத்தில் அடிக்க முடியும். 80 ரன்கள் அடித்தாலும் 330 வர வேண்டிய ஸ்கோர் என்னாச்சு அப்படின்னா அடுத்து சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிட்டாங்க. இந்த பாகிஸ்தானுடைய பெரிய பலவீனமே இதுதான். சில நேரங்களில் எந்த பேட்ஸ்மேனுமே பொறுப்பை உணர்ந்து ஆட மாட்டாங்க. டப்பு டப்பு டப்புன்னு அடுத்தடுத்து விக்கெட் இழந்து 274 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுறாங்க. யார் அடுத்தடுத்து இறங்கின? அப்துல் சமது, உசைன் தலத்து, ஃபக்கீம் அஸ்ரப், சாகின்சா அஃப்ரிடி யாருமே ரன் அடிக்கலை. 274 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுறாங்க. 47.3 ஓவர்கள்லேயே 330 போக வேண்டிய ஸ்கோர் 274 சோடி முடிஞ்சது. 275 ரன்கள் அடித்தா வெற்றி பெறலாம்னு பங்களாதேஷ் இறங்குறாங்க. ஆரம்பத்திலேயே சாகின்சா அஃப்ரிடி டபுள் செக் வைக்கிறாப்புல பங்களாதேஷுக்கு. தன்சில் ஹசனையும் நஜிமுல் ஹசனையும் 2 பேர்த்தையும் 0-1 ரன்களுக்கு சாகின்சா அஃப்ரிடி தூக்கி விடுறாப்புல. ஜூனியர் வசீம் அவர் பங்குக்கு சைஃபுல் ஹசனை தூக்கி விடுறாப்புல. 15 ரன்னுக்கே 3 முக்கியமான விக்கெட்டுகளை ஆரம்பத்திலேயே பங்களாதேஷ் இழந்துட்டாங்க. அதன் பிறகு ஹ்ரிடாயும் லிட்டன் தாஸும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. 25 ரன்கள் இருக்கும்போது வானிலை சரியில்லை, பேட் லைட் அப்படின்னு சொல்லி மேட்சை அப்போதைக்கு டெம்பரவரியாக நிப்பாட்டி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே போட்டி நடைபெறலை. அதன் பிறகு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. டக்வர்த்தி லீவிஸ் படி 32 ஓவருக்கு 243 ரன்கள் அடித்தா வெற்றி அப்படின்னு ஸ்கோரையும் ஓவரையும் மாற்றி அமைக்கிறாங்க. இது ஒரு சவாலான இலக்கா பங்களாதேஷுக்கு நிர்ணயிக்கப்படுது.
நல்லா ஆடின லிட்டன் தாஸும் ஹிரிடாயும் அருமையான பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. 25க்கு 3 இருந்த ரன்னை 75க்கு 3 கிட்டத்தட்ட 60 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அந்த இடத்துல இருந்து அடிக்கிறாங்க. 2 பேரும் நல்லா ஆடிட்டு வர்றாங்க. 41 ரன்களில் லிட்டன் தாஸ் ஒரு எல்பிடபிள்யூவில் அவுட் ஆக 28 ரன்களில் ஹிரிடாய் அவுட் ஆகிறாப்புல. அதோட அவங்களுடைய நம்பிக்கை சிதஞ்சிருது. அடுத்தடுத்து இறங்கின பேட்ஸ்மேன் யாருமே பெருசாக ஆடலை. 114 ரன்னுக்கு பங்களாதேஷ் ஆல் அவுட் ஆகி கிட்டத்தட்ட 128 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படு தோல்வியை சந்திச்சிட்டாங்க. சீரியஸ் 1-1 அப்படின்னு லெவல் ஆயிடுச்சு. இதில் இன்னொரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் ஓடிஐயில் 114 ரன்கள் மட்டும்தான் அடித்தாங்க. அதே 114 ரன்களை மட்டும்தான் சேசிங்கில் பங்களாதேஷால் அடிக்க முடிஞ்சது. 128 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க. சீரீஸை பொறுத்த வரைக்கும் 1-1 அப்படின்னு லெவல் ஆயிருக்குது. அடுத்த 3வது ஒரு நாள் போட்டியை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சீரியஸை வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால போட்டி சுவாரஸ்யமாக மாறி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.